வெல்கம் டு ஹிந்தி ஈஸி லேர்னிங் சேனல். இப்போது தா வரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்தது பா வரிசை பார்க்கலாம். தா நா அதுக்கு அடுத்த எழுத்து என்ன தமிழில் வரும்? பா. அதில் பா வரிசை பார்க்கலாம். பா. இப்போ பா வரிசையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பா பிஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் நம்ம பார்க்குறோம். இப்படி இப்படி சுழிச்சு இப்படி கீழே வந்து இப்படி மேலே ஒரு கூடு, இது பா. அடுத்தது பிஹெச்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய பா. அந்த பா எப்படி போடுறோம் அப்படின்னா, இதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு போடுறோம், இப்படி போடுறோம், போட்டு இந்த இது வருதுல இந்த கோட்டிலேருந்து அப்படி இப்படி சுழிச்சு வர்றோம், மேலே ஒரு கோடு போடுறோம். இது பிஹெச்ஏ பா. பா இது ஃபா அப்படிங்கிற உச்சரிப்பில் நம்ம சொல்கிறோம். அடுத்து பிஏ பா. பா இந்த ப அப்படிங்கிறது வந்து எப்படி வரும்னா, இப்படி டி போடுறோம் இல்லையா ஹிந்தியில், அந்த மாதிரி ஸ்மால் டி, அந்த டி போட்டு ஒரு கிராஸ் கோடு போடணும். இப்படி கிராஸ் பண்ணி விடுறோம், மேலே ஒரு கோடு போடுறோம். இது ப. அடுத்து பா பிஹெச்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய பா. இது நம்ம ஆவுக்கு ஃபஸ்ட்டு சுழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி சுழிச்சு இப்படி வந்து இப்படி, இதுதான் ப. அடுத்து மா. இந்த பாவுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து மா. இந்த மா எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரியே தான் வரும். இந்த ப நாலாவது பா போடுறோம்ல, இந்த ப மாதிரியே தான் வரும். ஆனால் இந்த சுழிச்சு போடுறோம்ல, இந்த சுழி மட்டும் இங்கே இல்லாமல் அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளோதான். இதுதான் மா. இப்போ நம்ம எழுதிட்டுருக்க இந்த எல்லா எழுத்துமே குறில் எழுத்து தான். ப ப ப ப மா. இது எழுத்துக்கள் பா வரிசை. பா மா வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இந்த 4 எழுத்துக்கள் வரக்கூடிய வரிசைகள் அவ்வளோதான். பா வரிசை வரைக்கும் தான் 4 எழுத்து வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்கள் தான் வரும். ரா லா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும், அது ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். இப்போ மாவுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்து என்ன? யா ரா லா பா. இப்போ இந்த 4 எழுத்துக்களையும் பார்க்கலாம். யா, அடுத்து ரா, அப்புறம் லா, அடுத்தது வா. இந்த 4 எழுத்துக்களையும் பார்க்கலாம். இப்போ யா எப்படி போடுறது அப்படின்னா, இப்படி போட்டு அப்படியே இப்படி வந்து இவ்வளோதான் யா. யா மேலே ஒரு கோடு போடுறோம், இதுதான் யா. யா போட்டாச்சு. அடுத்து ரா. ரா எப்படி வரும் அப்படின்னா, இப்படி இவ்வளோதான் ரா. ரொம்ப சிம்பிளாக நம்ம 2 இப்படி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோடு கீழே கொஞ்சம் இழுத்து இப்படி 2 இப்படி போட்டோம்னா ரா. இப்போது நமக்கு ஹிந்தியில் ஒரே ரா தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் வந்து 2 ரா போடுவோம். சின்ன ரா பெரிய ரான்னு சொல்லுவோம் இல்லையா, 2 ரா போடுவோம். ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு ரா தான். ராங்கிற வார்த்தை எழுத்துக்கள் எது வந்தாலும் ஒரே ஒரு ரா தான். அடுத்தது ல, எல் எல்லா. அந்த ல எப்படி வரும் அப்படின்னா, இவ்வளோதான் ல. இப்போ வந்து ல நம்ம தமிழில் வந்து 3 லா போடுவோம். குண்டுலா, குச்சிலா, பழத்துக்கு வரலா அப்படி சொல்லி 3 லா போடுவோம் இல்லையா. ஆனால் ஹிந்தியில் ஒரே ஒரு லா மட்டும்தான் இருக்குது, இந்த லா மட்டும்தான். அடுத்தது பா. பா வந்து நம்ம இங்கிலீஷில் ஸ்மால் லெட்டர் டி போடுவோம் இல்லையா, அந்த டி தான். அந்த டி அப்படியே போட்டால் போதும். ப. யா ரா ல ப. இது ரொம்ப சிம்பிள், இந்த 4 எழுத்துக்களும். இதுக்கு அடுத்ததாக ஹிந்தியில் சா வரிசை இருக்குது. சா ஷா ஷா ஹ, இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களை பார்க்கலாம். ஷானா நம்ம வந்து சரஸ்வதி, அதுக்கு வர சா இருக்குது. அப்புறம்
சர்பத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வரக்கூடிய சா இருக்குது. இந்த மாதிரி சா வந்து ஒரு 3 ஷா இருக்குது, அப்புறம் ஹா இருக்குது. அந்த எழுத்துக்கள் ஒரு வரிசை இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போது எஸ் ஏ சா, அடுத்து SHA சா அப்படி ஒரு சா இருக்குது. அடுத்த உச்சரிப்பு SWA சா ஒரு உச்சரிப்பு இருக்குது. அடுத்தது HA ஹா அப்படிங்கிற உச்சரிப்பு இருக்குது. இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி 2 மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு மேலே இப்படி போடுறோம். இதுதான் இந்த ஷா. அடுத்து இந்த SHA சா அப்படிங்கிற உச்சரிப்புக்கு வரக்கூடியது இப்படி போட்டு இப்படி ஒரு கிராஸ் கோடு, மேலே ஒரு கோடு, அவ்வளோதான். தெரியுதுங்களா? இப்படி வளைச்சி விட்டு கீழே போட்டு இப்படி ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போடணும். இதுதான் இந்த SHA ஷா. இப்போ SWA ஷா, இந்த ஷா வந்து இப்படி நம்ம ரா போடுவோம் இல்லையா, ராவுக்கு போட்டோம் இல்லையா, இங்கே இந்த மாதிரி இப்படி போட்டு இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு, இதுதான் இந்த ஷா. இந்த ஷா இதுக்கு வரும் சரஸ்வதி, இந்த மாதிரி இதுக்கு இந்த ஷா வரும். இப்போ ஹா, ஹா எழுத்து எப்படி போடுறது? ஹ இப்படி ஒரு எஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போடணும். இங்கே பாருங்கள், இப்படி எஸ் மாதிரி போடுறோம். இப்படி போட்டு அடுத்து இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இப்படி திருப்பி இப்படி ஒரு சுழிக்கிறோம். இவ்வளவுதான், மேலே ஒரு கோடு. இது HA ஹா. நம்ம ஹமாம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வரக்கூடிய ஹ. அடுத்து இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 எழுத்துக்கள் இருக்குது. என்ன? இப்போ மெய் எழுத்துக்கள் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இதில் வந்து 33 எழுத்துக்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். காவரிசை, சாவரிசை, டாவரிசை, தாவரிசை, பாவரிசை. இந்த இதில் பாவரிசை வரைக்கும் 25 எழுத்துக்களும், இந்த 2 எழுத்துக்கள் யாரா லாவா சா ஹா இந்த வரிசைகள், இதோட 33 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இதுக்கப்புறம் கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 எழுத்துக்கள் இருக்குது. அந்த கூட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம், இக்ஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 எழுத்து சேர்ந்த மாதிரி வரும். இப்போ யந்திரன் அப்படின்னு சொல்கிறோம், இத்ர அப்படிங்கிற ஒரு எழுத்து 2 எழுத்து சேர்ந்த மாதிரி வேணும். அப்போ 2 எழுத்து சேர்த்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே எழுத்தாக எழுதுறதுக்கு இங்கே எழுத்து இருக்குது ஹிந்தியில். அது வந்து ஒரு 4 எழுத்துக்கள் இருக்குது. அதை கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் இருக்குது. அதை இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இக்ஷ அப்படிங்கிற எழுத்து இருக்குது, KSHA அப்படிங்கிற உச்சரிப்பு. இக்ஷ, இந்த இக்ஷ அப்படிங்கிறது எதுக்கு வரும்னா, நம்ம சொல்கிற லக்ஷ்மி, லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு இக்ஷ அந்த எழுத்து தான் லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த எழுத்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த எழுத்தை இப்படி இப்படி சுழித்து அவ்வளோதான். இங்கேருந்து இப்படி லேசாக இப்படி ஒரு சுழித்து கீழே வந்து இழுத்து விட்டுறணும், அவ்வளோதான். இந்த எழுத்து வந்து இக்ஷ அப்படிங்கிற 2 எழுத்து சேர்ந்தக்கூடிய எழுத்துங்கிறதுனால தான் இதை கூட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இத்ர அப்படிங்கிற எழுத்து, THRA அப்படிங்கிற உச்சரிப்பில் வரக்கூடிய எழுத்து இத்ர. நம்ம யந்திரன் அப்படின்னு சொல்கிறோம்ல, யந்திரன், இத்ர அப்படிங்கிற எழுத்துக்கு வருது. இந்த இத்ர இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போடுறோம், மேலே இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 கோடு இப்படி போட்டு மேலே ஒரு கோடு போடுறோம். இது வந்து இத்ர அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்ஞ அப்படின்னு சொல்கிறோம். இங்ஞ KNOAங்கிற எழுத்துக்கு வரக்கூடியது. இந்த உச்சரிப்புக்கு வரக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி நம்ம ஏற்கனவே இந்த எழுத்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எழுத்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த எழுத்தில் இப்படி ஒரு சுழிச்சி வரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இது எப்படி போடுறோன்னா, இது பாருங்கள், நல்லா இப்படி போட்டு மேலே ஒரு கோடு போடுறோம், இதை இப்படி சுழிச்சி வர்றோம், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும் ரொம்ப. அடுத்தது வந்து இஸ்ர, இஸ்ர அப்படிங்கிறோம்.
இந்த இஸ்ர அப்படிங்கிறது வந்து எஸ்ஆர்ஏ அப்படிங்கிற உச்சரிப்புக்கு வரக்கூடிய எழுத்து. இஸ்ர அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்ரீ அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸ்ரீராம், ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீக்கு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு தமிழ்லையும் ஸ்ரீங்கிற எழுத்து கிடையாது. ஆனால் நம்ம வடமொழி எழுத்து தான் நம்ம ஸ்ரீ எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ஸ்ரீக்கு போடணும் அப்படின்னா இஸ்ர அப்படிங்கிற இந்த எழுத்தை வச்சு தான் ஸ்ரீதேவி, ஸ்ரீமதி இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்ரீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோட்டு மேலேயே இதை வந்து ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டு மேலே இதை கோடு போடணும். இவ்வளோதான். இதுவும் ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு எஸ் மாதிரி இப்படி போட்டு இங்கே வளைக்கிறோம். இந்த கோட்டு மேலே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு, அவ்வளோதான். இது வந்து இக்ஷ, இத்ர, இங்ய, இஸ்ர அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு வரும். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் கூட்டெழுத்துன்னு சொல்கிறோம். ஹிந்தியில் வரக்கூடிய இன்றைக்கி 33 மெய்யெழுத்துக்களும் இந்த 4 கூட்டெழுத்துக்களையும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ கா வரிசை இருக்குது. கா எழுதிட்டோம். க, கா, கி, கி, கு, கூன்னு எல்லாமே எழுதலாம். கா வரிசை நான் கா, கா, கி, கி, கு, கு அப்படின்னு நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் அடுத்தது ஞா வரிசையிலும் அதே மாதிரி தான் எழுதணும். ஒரு வரிசை நம்ம கா வரிசை எழுதிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து நீங்களாகவே அடுத்தது ஞா, சா, சாச்சா, சீச்சி எல்லாமே நீங்களே எழுதலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த எழுத்துக்களை தரவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஹிந்தி வார்த்தைகளை ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே.